சஞ்சுவோட ட்ரேடை சிஎஸ்கே பண்ணுறதுனால சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இப்போ சந்திக்க போகிறாங்க. சிஎஸ்கே கிட்ட இருந்து சில முக்கியமான பிளேயர்ஸை ஆர்ஆர் வந்து ட்ரேடுக்கு வந்து கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஆர்ஆர் வந்து கேட்டிருக்காங்க, இப்போதைக்கு சிஎஸ்கே யாரெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த சஞ்சுவோட ட்ரேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி நடந்தால் நம்ம சிஎஸ்கே யாரை கொடுப்பாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான டெவால் பிரேவிஸ் இப்போ ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கு எதிராக கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறமா அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, நம்ம சிஎஸ்கே வரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துருவோம். நம்ம டெவால் பிரேவிஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாசான சம்பவத்தை இப்போ வந்து பேட்டிங்கில் கொடுத்துருக்காரு. நம்ம டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் திடீர்னு உள்ளே வந்திருந்தார். பட் இருந்தாலும் அவருக்கான நிரந்தர இடத்த வந்து தக்க வச்சுருந்தார். ஏன்னா பேட்டிங்கில் அந்தளவுக்கு அதிரடியாக ஆடிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த T20 ஸ்குவாடில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 56 பாலுக்கு 125 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 12 4 8 6ன்னு அடித்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இளம் வீரராக இருந்து அதிரடியான சதத்தையும் வந்து கடந்திருக்காரு. நாட் அவுட்டாக இருந்திருக்காரு நம்ம டெவால் பிரேவிஸ். அவரோட பேட்டிங் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட்டு 220க்கு மேலே வந்து வச்சுட்டு இருந்திருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறமா அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து முற்றிலுமாக வந்து மாறியிருக்கு. அதிரடியான ஆட்டத்தையும் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2026 ஐபிஎல்லையும் கன்ஃபார்மாக சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இருப்பார். முக்கியமான ரோல் வந்து பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம சஞ்சுவோட ட்ரேடை பார்த்துடலாம். சஞ்சுவே ஆர்ஆர் வந்து ட்ரேட் பண்ண போகிறது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மறுபக்கம் எடுக்க போகிற டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே தான். அதையும் வந்து அடித்து சொல்லுவேன். பட் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சிஎஸ்கே வந்து சந்திக்க போகிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சுவோட மாட்டா முக்கியமான வீரர்களை 3 பேரை வந்து நம்ம ஆர்ஆர் டீம் வந்து கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ், ஜடேஜா, இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா டூபே அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேருக்கு வந்து ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருமே வந்து கொடுக்கறதுக்கான பிளானில் இப்போதைக்கு இல்லை. பட் இருந்தாலும் இந்த ட்ரேட் வந்து கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 3 பேரில் யாரையாவது ஒருத்தரை வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சஞ்சுவை சிஎஸ்கே டீமுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம தலத்தோனிக்கு அப்புறமா ஒரு நல்ல கீப்பர் வந்து தேவை. ஸோ அந்த இடத்துல நம்ம சஞ்சு வந்து கரெக்டாக இருப்பார். அப்படிங்கிறதுனால தான் நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து நடத்த போகிறாங்க. இப்போதைக்கு இந்த 3 பேரில் யாரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரையுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மூத்த வீரராக இருந்துட்டு இருக்காரு. ஒரு டிராஃபியெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மறுபக்கம் நம்ம ருத்ராஜ் சிஎஸ்கேவின் கீப்பர், அது மட்டும் இல்லாமல் கேப்டனாக வந்து இருக்க போகிறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம ருத்ராஜ் வந்து கன்ஃபார்மாக இருப்பார். பட் ஒரு நல்ல கீப்பராக நம்ம ருத்துவால் வந்து இருக்க முடியாது. பட் இருந்தாலும் சிஎஸ்கே வரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டூபே சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய நங்கூரமாக இருக்கார். ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த 3 பேருமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான நம்ம சிஎஸ்கே கிட்ட வாய்ப்பே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் இல்லைனா விஜய்சங்கர், தீபக் கூட இந்த மாதிரி வீரர்களை கொடுத்து நம்ம சஞ்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே யாரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சுவோட ட்ரேடு நம்ம சிஎஸ்கே பண்ணுவாங்களா இல்லையா? ஒருவேளை யாரையாவது கொடுக்கணும் அப்படின்னா யாரை கொடுத்தா நம்ம சஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.